அன்பு உடன்பிறப்புகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த தமிழ்நாடு இந்தியாவின் மணிமகுடமாக திகழ்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதை நான் சொல்லலை, இந்தியாவை பற்றி கட்டுரையை தொகுத்து எழுதின இங்கிலாந்து வெளிவருகின்ற தி சண்டே டைம்ஸ் நாளிதழ், அமெரிக்காவில் வெளிவருகிற நியூயார்க் டைம்ஸ், எக்கனாமிக் டைம்ஸ், இங்கிலாந்து உள்ள கார்டியன் பத்திரிகை, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார அமிர்தா சென், மிகப்பெரும் அறிவுஜீவிகள் எல்லாம் இன்றைக்கி தமிழ்நாட்டை பாடலாக புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கு காரணம், இந்தியாவிலேயே தமிழ்நாடு சமூக நலத்திலும் மூலதனத்திலும் மிகப்பெரிய முன்னேற்றத்தை பெற்றுள்ளது. மூலதனம், மனித வளம் இரண்டிலும் மிகப்பெரிய முன்னேற்றம் பெற்ற மாநிலங்களில் ஒரே ஒரு மாநிலமாக இந்தியாவிலே புகழ்பெற்று சிறந்து விளங்குவது தமிழ்நாடு. இதுக்கு முக்கிய காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித வளம், மூலதனம் இரண்டும் ஒரு சேர இணைந்த வளர்ச்சி தான் எந்த ஒரு நாட்டிலும், எந்த ஒரு தேசத்திலும், எந்த ஒரு மாநிலத்திலும் மக்களுக்கும் உண்மையான வளர்ச்சியாக இருக்க முடியும். மனித வளம் மட்டும் மூலதனம் இல்லைன்னா அங்கே தொழில்துறை பிரகாசிக்க முடியாது. உதாரணம் கேரளா. மூலதனம் மட்டும் இருந்து மனித வளம் இல்லைன்னா அங்கே வாழ்க்கை நிலை ரொம்ப மோசமான நிலைமை அடைக்கும். உதாரணத்துக்கு குஜராத்தில் இன்னும் கைரேசி இருக்கிறது, சைக்கிள் இன்னும் இருக்குது. மனித வளம் செயல்பட மிக குறைவு. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு மனித வளர்ச்சி குறியீட்டில், சமூக முன்னேற்ற குறியீட்டில் இன்றைக்கி ஃபஸ்ட் டயரில் இருக்குது, 63.33%. இது இந்தியாவுடைய ஆய்வறிக்கை. அதே மாதிரி மூலதனம் பார்த்துட்டிங்கன்னா, இந்தியாவிலேயே நம்பர் 2 லார்ஜஸ்ட் ஜிடிபி ப்ரொடியூசர்ஸ், 27 லட்சம் கோடி. 2023-24 புள்ளி வரப்படி 27 லட்சம் கோடி என்பது நம்பர் 2 ஜிடிபி. இது நம்பர் 2 ஜிடிபிங்கிறது உண்மையில் நம்ம உண்மையில் பார்த்தோன்னா நம்பர் 1 வந்து மகாராஷ்டிரா நம்பர் 1 இருக்கிறது காரணம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அனைத்து தொழிற்சாலைகளின் தலைமையகங்களும் மகாராஷ்டிராவில் இருக்கிறதுனால அது நம்பர் 1 ஜிடிபியை காண்பிக்கும். உண்மையான ஜிடிபி எப்படி நம்பர் 1 ஜிடிபி பார்த்தா தமிழ்நாடு தான். இதற்கு முக்கிய காரணமாக வழங்கியவர் நம்ம முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. எத்தனையோ தெளிவில்லாத ஆறுமுறை ஆசாமிகள் பொய் வதந்திகளையும் பொய் குற்றச்சாட்டுகளையும் கூறினாலும் அதெல்லாம் கலைந்தெடுக்கப்பட வேண்டிய ஒரு பொய்யும் கொட்டும்தான். உண்மை வரலாறு என்னென்னு நாம் இப்போ கற்று சிந்தித்து பார்த்தோம்னா, டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு ஆற்றிய சேவை மிகப்பெரியது, அளப்பரியது. அவருடைய சிந்தனை, சொல், செயல் அனைத்தும் தமது மாநில மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவுமே செலவழித்துள்ளார். அளப்பரிய ஆற்றல் அவருடைய பங்கும் தமிழ்நாடு மக்களின் முன்னேற்றத்திற்கு ஆற்றியுள்ளார் என்பது நம்முடைய வரலாற்றை போட்டி பார்த்தாலும் நமக்கு நன்கு விளங்கும். முக்கியமாக மூலதனம், மனித வளம் ரெண்டு இந்த ஒரு நாட்டுக்கு மிக மிக இன்றியமையானவை. மூலதனம் அப்படின்னா அது இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு, மனித வளம் அப்படிங்கன்னா மனித வளர்ச்சி சம்மந்தப்பட்டது. மூலதனம் அப்படின்னு எது பார்த்திங்கன்னா, தொழில் முயற்சிக்கு கலைஞர் ஆற்றிய பங்கு என்னென்னு பார்த்திங்கன்னா, தொழில் இப்போ இருக்க தொழிலேயே அதிக வேலைவாய்ப்பு தொழில் எதுன்னு பார்த்திங்கன்னா விவசாயம், அதுக்கடுத்து நெசவு, அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல்ஸ். முதல்ல இன்றைக்கி தமிழ்நாட்டில் 39,522 ஃபேக்ட்ரிஸ் இருக்குது. இந்தியாவிலேயே 30% இண்டஸ்ட்ரியல்ஸ் தமிழ்நாடு தான். மிகப்பெரிய தொழில் சாம்ராஜ்யம் தமிழ்நாடு. தொழில்துறைக்கு மிக முக்கிய தேவை மின்சாரம். இந்தியாவிலேயே புதுப்பிக்கத்தக்க மற்றும் மரபுசாரா மின் உற்பத்தியில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளது. ரினியூவபிள் எனர்ஜியில் 16 மெகாவாட், விண்ட் எனர்ஜியில் 10 மெகாவாட். தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே முதலிடத்தில் உள்ளது. இதற்கு முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் கலைஞரோட மறக்க முடியும் உண்மை. மற்றும் உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு அவர் போட்ட திட்டங்கள், சாலை மேம்பாட்டு திட்டங்கள், மேம்பாலங்கள், கணக்கிலடங்களோ எண்ணற்றவை, அதெல்லாம் சொல்லிகிட்டே இருக்கலாம். அதற்கடுத்து விவசாயத்துறை தான் அதிக வேலைவாய்ப்பு தர துறைன்னு, தொழில்துறையிலே அதிக வேலைவாய்ப்பு தர துறை விவசாயத்துறை தான். விவசாயத்துறைக்காக கலைஞர் 1998 இலவச மின்சாரம் கொண்டு விட்டார். விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம். இதனால தான் இன்றைக்கி இந்தியாவிலே தமிழ்நாடு அரிசி உற்பத்தியிலும் சரி, பருத்தி உற்பத்தியிலும் சரி, சர்க்கரை உற்பத்தியிலும் சரி மிகப்பெரிய இடத்தை பிடிக்கிறது. அதற்கு முக்கிய காரணம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். ரெண்டாவது, இந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் அப்படிம்பாங்க, செஸ். அது இந்தியாவிலேயே தமிழ்நாட்டில் தான் மிக அதிகமாக செஸ் கொண்ட மாநிலம் எதுனா இந்தியாவிலேயே தமிழ்நாடு தான் ஃபஸ்ட் நம்பர் 1. ரெண்டாவது, அதுக்கடுத்தது விவசாயத்துறைக்கு அடுத்தபடியாக வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்குற துறை எதுன்னு பார்த்திங்கன்னா நெசவு தொழிலுக்காக அன்றைக்கி 1998 500 யூனிட் ஃப்ரீ அப்படின்னு கொண்டு வந்தவர் கலைஞர் அவர்கள் தான். இந்தியாவிலேயே முதன்முறையாக பெற்று கொண்டு வரும் அவர் தான். அதனால தான் இன்றைக்கி நம்பர் 1 இன் டெக்ஸ்டைல் எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா தமிழ்நாடு, நம்பர் 1 இன் காட்டன் யார்ன் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா தமிழ்நாடு,
நம்பர் 1 லெதர் குட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் இன் இந்தியா தமிழ்நாடு. நம்பர் 1 லெதர் குட்ஸ் மேனுஃபேக்சரிங் இன் இந்தியா தமிழ்நாடு. இந்த மாதிரி ஏகப்பட்ட நம்பர்களை சொல்லிட்டு போல தொழில்துறையில் அது தமிழ்நாடு அடைந்த மிகப்பெரிய வளர்ச்சி வந்து பெருமைக்குரியவை. அதற்கெல்லாம் முக்கிய காரணமாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள். விவசாயிகளுக்கு முக்கியமாக குறிப்பான சொல்ல மாட்டேன், விவசாயிகளுக்கு பயிர் கடன் தள்ளுபடி, விவசாய கடன் தள்ளுபடி, இது எல்லாம் விவசாயிகளுக்கு மிகப்பெரிய பலனை கொடுத்தன. அதனால தான் இன்றைக்கி விவசாய உற்பத்தியில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய இடத்தை தமிழ்நாடு பிடித்திருக்கின்றதுக்கு காரணம் என்னவென்றால் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தான். ரெண்டாவது விவசாயம், நெசவுத் தொழில். நெசவுத் தொழிலுக்கு அப்புறம் இண்டஸ்ட்ரியல் செக்டர்ஸில் அவர் மிகப்பெரிய பங்கு. சிட்கோ, சிப்காட், டிட்கோ முதலிய வாணிப கழகங்களை ஆரம்பித்து அதன் மூலம் ஏகப்பட்ட தொழிற்பாட்டுகளை ஆரம்பித்து அவர்களுக்கு ஏகப்பட்ட சலுகைகளை வழங்கி தொழில்துறையில் இன்றைக்கி அதாவது 30,522 இண்டஸ்ட்ரியல்ஸ் தமிழ்நாட்டில் வர முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இது மறுக்க முடியாத உண்மை. இது வரலாற்று உண்மை. நீங்கள் வேணால் கூகுளில் போய் எந்த டேட்டா வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது மறுக்க முடியாத உண்மை. எல்லாம் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் தொழில்துறைக்கு ஆற்றிய சேவைகள் இவை மட்டும் இல்லை. பட்டியல் போட்டால் மிகப்பெரிய பட்டியலில் வரும். நான் குறிப்பிட்ட சிலவற்றை மட்டும் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி மனித வளத்துக்கு மூலதனத்துக்கு உண்டாக ஆற்றிய சேவை, பங்காற்றிய சேவைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். மனித வளத்துக்கு அவர் ஆற்றிய சேவை இதை விட எண்ணி நடக்காது. குறிப்பாக மனித வளத்துக்கு 4 மிக முக்கியமான விஷயங்கள் அடிப்படையாக கொள்ள வேண்டும். 1 உணவு, 2வது கல்வி, 3வது சுகாதாரம், 4வது வீட்டு வசதி. 1967 வந்து உணவு அரசு பொது விநியோக திட்டத்தை முறைப்படுத்தி இன்று ஒரு ரேஷன் கார்டுக்கு 20 கிலோ அரிசி விலையில்லா அரிசி வழங்குவது வரை அவர் உணவு பாதுகாப்புக்கு செய்த சேவைகள் போட்ட திட்டங்கள் ஏராளம். அதே மாதிரி கல்வின்னு எடுத்துட்டிங்கன்னா இன்றைக்கி சிறுவர்களுக்கான இலவச புத்தகமாகட்டும், இலவச புத்தக பையாகட்டும், இலவச காலணிகள் ஆகட்டும், சத்துணவு முட்டை ஆகட்டும், அதில் ஆரம்பித்து இன்றைக்கி நம்ம ஸ்டாலின் ஐயா கொண்டு வந்திருக்க இலவச காலை சிற்றுண்டி திட்டம் வரை அவங்க ஆற்றிய சேவை கல்விக்கு ஏராளம். அதனால தான் இன்றைக்கி கல்வியில் இன்றைக்கி தமிழ்நாடு மிகப்பெரிய இடத்தை பெற்றுள்ளது. இன்றைக்கி பெண்கள் ஜிஆர் ரேஷியோ வந்து இந்தியாவிலேயே நம்பர் 1 பிளேஸில் இருக்கிறது தமிழ்நாடு தான். 53%. இந்தியாவோட சராசரி வந்து வெறும் 27% தான். ரெண்டாவது பெண்கள் வளர்ச்சியில் கலைஞர் ஆற்றிய பங்கு மிகப்பெரிய விஷயம். குறிப்பாக சொல்லப்போனால் பெண்களின் முன்னேற்றத்திற்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் போட்ட திட்டங்கள் ஏராளம். உதாரணத்துக்கு எடுத்திங்கன்னா ஈவேரா நாகம்மை பட்டப்படிப்பு நிதியுதவி திட்டம், முத்துலட்சுமி ரெட்டி நிதியுதவி திட்டம், மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திட்டம், அன்னை தெரசா ஆதரவற்றோர் நிதியுதவி திட்டம், சத்தியவாணி முத்து அம்மையார் நிதியுதவி திட்டம், இலவச தையல் இயந்திர திட்டம், முதிர்கன்னிகள் நிதியுதவி திட்டம். இந்த மாதிரி பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள். இதையெல்லாம் தாண்டியும் முதல் முறை பெண்களுக்கு சொத்துரிமை வாங்கி கொடுத்தவர் 1989 டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இந்த நிதியுதவி திட்டங்கள் அனைத்துமே வந்து பெண்கள் உயர்வு, பெண்கள் சார்ந்ததாக இருந்ததுனால தான் இன்றைக்கி அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தமிழக அரசு பணிகளை 52% பெண்கள் பணிபுரிகிறார்கள். இது ஒரு இந்தியாவிலேயே நம்பர் 1 பிளேஸில் இருக்குது தமிழ்நாடு. ரெண்டாவது இன்றைக்கி பெண் தொழில் முனைவோர்களில் 15.56% பேர் தமிழ் பெண்கள். வேலைவாய்ப்பு பெண்களில் 43% பேர் தமிழக பெண்கள். இந்தியாவில் வேலை பார்க்கும் மொத்த பெண்களில் 43% பேர் தமிழக பெண்கள். இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடையாளம். இதற்கெல்லாம் மிக முக்கிய காரணமாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பது மறக்க முடியாத வரலாற்று உண்மைகள். இப்போது கல்வின்னு பார்த்துட்டா உணவு, கல்வி, சுகாதாரத்துக்கு எடுத்திங்கன்னா முதல்வர் காப்பீடு திட்டம் தமிழகத்தில் தான் இந்தியாவிலே முதலாக கொண்டு வந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்து டாக்டர் கலைஞர் அவர்கள். அதே மாதிரி தாய்சேய் மகளிர் விடுதி, அது மிகப்பெரிய பங்காற்றுகிறது. தாய்மார்களுக்கு மிகப்பெரிய பங்காற்றி கொண்டிருக்கிறது தாய்சேய் மகளிர் விடுதி. அதை கொண்டு முதலில் கொண்டு வந்த தமிழகத்தில் கொண்டு வந்த டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். மேலும் மருத்துவத்துறையில் தமிழகம் செய்த சாதனைகள் அளப்பரியது. இன்றைக்கி 52,252 மெடிக்கல் சீட்டு இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் அதிகம். மெடிக்கல் காலேஜ் அத்தனை மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கும் மிகப்பெரிய பங்காற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. மகளிர் விடுதி, கிராமப்புற சுகாதார மையங்கள், அரசு மருத்துவமனைகளை இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் மேம்படுத்தி காட்டியவர் கலைஞர் அவர்கள். கொண்டு வந்த மருத்துவத்துறை மேம்பாட்டின் காரணங்களால் தான் இன்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே குழந்தை இறப்பு விகிதத்தில் நம்பர் 1 இருக்குது. குழந்தை இறப்பும் குறைவாக உள்ள மாநிலத்தில் நம்பர் 1 இருக்குது. இந்தியாவில் உள்ள குழந்தை இறப்பு விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1027 குழந்தைகள் மகப்பேறும் போது
இறந்து விடுகிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டில் 1000க்கு 13 தான். மகப்பேறு இறப்பு விகிதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக குறைந்த இறப்பு விகிதம் கொண்ட மாநிலங்களில் தமிழ்நாடு முதன்மையாக இருக்கின்றது. இந்தியாவிலேயே மகப்பேறு இறப்பு விகிதம் சராசரி 1,00,000க்கு 97. ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் 1,00,000க்கு வெறும் 53. இது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதுக்கு முக்கிய பங்காற்றியவர் மருத்துவத்துறைக்கு முக்கிய பங்காற்றியவர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டு வசதி. 1970லேயே குடிசை மாற்று வாரியம் இந்தியாவிலே முதன்மையாக கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதில் தொடங்கி பசுமை வீடுகள் தொடங்கி இன்று முதல்வர் வீடு கட்டும் திட்டம் வரை இன்று மிகப்பெரிய வளர்ச்சி அடைத்து தமிழ்நாட்டு மக்களே 100க்கு 89% மேலானவர்கள் இன்றைக்கி வீட்டு வசதி பெற்றிருக்கிறார்கள். அது முக்கிய காரணகர்த்தமாக திகழ்ந்தவர் டாக்டர் கலைஞர் என்பது வரலாற்றில் மறுக்க முடியாத உண்மை. இன்றைக்கி இந்தியாவிலே அனைத்து சமூக நலன் சார்ந்த குறியீடுகள் அனைத்திலும் முதலிடம் பெற்று ஜிடிபியிலும் இன்றைக்கி 2ஆம் இடம் வகுப்பது என்பது சாதாரண விஷயம் இல்லை. ஆனால் இது மிகப்பெரிய சவாலான விஷயம். இந்த சவால்களை எல்லாம் தனது திட்டங்களின் மூலம் சாதித்து காட்டியவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் என்பது வரலாற்று உண்மை. சிலர் நினைக்கலாம் 55 வருஷமாக அதிமுக மாறி தான் ஆண்டிருக்காங்க, இதில் 2 பேத்துக்கும் தான் பங்கு இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை என்னவென்றால் மக்கள் நலத்திட்டங்கள் தமிழ்நாட்டில் போடப்பட்ட மக்கள் நலத்திட்டங்களில் 190க்கு மேலான திட்டங்களை 150க்கு மேலான திட்டங்கள் கலைஞர் அவர்களால் போடப்பட்ட திட்டங்கள். கிட்டத்தட்ட 90% பங்கு அவரால் தான். அவர் போட்ட திட்டங்கள் என்னென்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். ஆனால் ஒரு சின்ன கிளான்ஸ் மட்டும் பார்த்துக்கலாம். கலைஞர் ஐயா அவர்கள் போட்ட திட்டங்கள் என்னென்னு ஒரு சின்ன கிளான்ஸ் பார்த்தோம்னா முதல் விவசாயிகளுக்கு இந்தியாவிலே விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் கொடுத்தவர் கலைஞர் அவர்கள் தான். உழவர் சந்தை ஆரம்பித்தது கலைஞர் அவர்கள் தான். சமத்துவம் ஆரம்பித்தது கலைஞர் அவர்கள் தான். முதல் மகளிர் காவல் நிலையம் ஆரம்பித்தது கலைஞர் அவர்கள் தான். முதல் காவல்துறைக்கு தனி ஆணையம் ஆரம்பித்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். முதலில் அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள். முதலில் வேளாண் பல்கலைக்கழகம் இந்தியாவிலே முதல் முறையாக கொண்டு வந்தது டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். முதலிலேயே கால்நடை அறிவியல் மற்றும் மருத்துவம் பல்கலைக்கழகம் ஆசியாவிலே முதன்முறையில் தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவன் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அதே மாதிரி முதல் முறையில் ஒரு ஆதிதிராவிடர் ஒரு நீதிபதியாக்கியவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். இன்னைக்கு ஜிடிபியில் 53%க்கு மேலே சர்வீஸ் செக்டரோட பங்கு தான் அதிகமாக இருக்குது. இதை 1999லேயே தன் தொலைநோக்கு பார்வையினால் கண்டுகொண்ட கலைஞர் அவர்கள் தகவல் தொழில்நுட்பத்திற்கென்றே தனியாக ஒரு துறை உருவாக்கி அது ஒரு அமைச்சர் உருவாக்கியவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். 1999 டைட்டில் பார்க்கும் கோயம்புத்தூரில் நிறுவி அது மிகப்பெரிய வளர்ச்சிக்கு அடித்தளமாட்டவரும் டாக்டர் கலைஞர் அவர்கள் தான். அது மட்டும் இல்லை, முதல்வர் காப்பீட்டு திட்டம் கொண்டு வந்தது, மினி பேருந்து கொண்டு வந்தது, 108 ஆம்புலன்ஸ் கொண்டு வந்தது, பொது விநியோக திட்டத்தை சீராக்கியது, குடிசை மாற்று வாரியம் கொண்டு வந்தது, மகளிர் சுய உதவி கொண்டு வந்தது, நமக்கு திட்டம், அண்ணா மறுமலர்ச்சி கிராமப்புற மேம்பாட்டுகளுக்கு கொண்டு வந்த திட்டங்கள், வருமுன் காப்பீட்டு திட்டம், மருத்துவத்துறைக்கு இலவச கேஸ் திட்டம், வறுமை ஒழிப்பு திட்டம், பெண் குழந்தைகள் மறுவாழ்வு திட்டம், பெண்களுக்கு ஏகப்பட்ட திட்டங்கள் போட்டிருக்கிறார். அதுக்கு இல்லைண்டங்கவை சொல்லிட்டே இந்தியாவிலே தமிழ்நாடு குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸ் மத்திய அரசால் சொல்லப்படுகின்ற குட் கவர்னன்ஸ் இண்டெக்ஸில் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரிஃபரபிள் ஸ்டேட்டில் இன்றைக்கி தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. நம்பர் 1 பிளேஸ் இன் ஃபஸ்ட் இன்னோவேட்டிவ் ஸ்டேட்ஸ், அதுலேயும் தமிழ்நாடு தான் நம்பர் 1 இருக்குது. வளர்ச்சிகளுக்கும் மிக முக்கிய காரணமாக வேறாக இருந்தவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் என்பது வரலாற்று உண்மை. கலைஞர் அவர்கள் கொள்கை பிடிப்புள்ள தலைவர் மட்டுமல்ல, கொண்டாடப்பட வேண்டிய ஒவ்வொரு தமிழனும் கொண்டாடப்பட வேண்டிய தலைவர் அவர். டாக்டர் கலைஞர் அவர்களை முதல்வராக பெற்ற தமிழ்நாட்டு மக்கள் பெரும் புண்ணியம் செய்திருக்க வேண்டும். டாக்டர் கலைஞர் அவர்கள் தமிழ்நாடு இந்திய அளவில் மிகப்பெரிய முன்னணி மாநிலமாக ஆக்கி காட்டியது முக்கிய பங்காற்றியவர் என்றால் இப்போது அவருடைய புதல்வர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பாராடி பயங்குவார். இந்தியாவை விட இல்லை, தமிழ்நாட்டை உலக அளவில் இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துக்கு எடுத்து செல்ல அன்னைக்கு அனைத்து துறைகளிலும் சிறப்பான திட்டங்களை தீட்டி தமிழ்நாட்டை பன்மடங்கு வளர்ச்சி வேகத்தில் கொண்டு சென்றிருக்கிறார். முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்று நமது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அனைத்து தடைகளையும் ஏகப்பட்ட தடைகள் அனைத்து தடைகளையும் அடித்து பொடியாக்கி இன்று தமிழகத்தை அசுர வளர்ச்சி பாதையில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றார். தமிழகம் மிக விரைவில் உலகம் பேசும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார மையமாகும், மனிதவள மையமாகும் மாறும். நிச்சயம் அதை மற்றொரு காணொலியில் மிக விரிவாக காண்போம் என்றும் ஸ்டாலின் அவர்களுக்கு துணை நிற்போம். நன்றி, வணக்கம்.